ப்ராப்ளம்? பல்லு வந்து ரொம்ப நாளா வலி இருக்கு டாக்டர். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நைட்டு ஃபுல்லா தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த பக்கம் ஃபுல்லா காது எல்லாமே வலிக்கிற மாதிரியே இருக்கு டாக்டர். எவ்வளவு நாளா வலி இருக்குங்க? அது ரொம்ப நாளாவே இருக்கு. ஒரு மாசமாவே இருக்குது. நானும் வந்து மாத்திரை எல்லாம் வந்து மெடிக்கல்ல வாங்கி போட்டேன். அதை கேட்கவே இல்லை டாக்டர். அதான் என்னன்னு பாக்கலாம்னு வந்தேன். ஓகே, செக்அப் போட்டு பண்ணிக்கலாம். இந்த கடைசி பண்ணுங்களா? ஆமா டாக்டர். ஓகே, சாப்பாடு போய் மாட்டிக்குது. நான் வந்து ஊக்குச்சு எடுத்துருவேன். எடுத்துட்டா போயிடும் வலி. ஓகே, இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறது வந்து கடவா பல்லு. அந்த கடவா பல்லுங்கிறது சாப்பிடறதுக்கு ரொம்ப முக்கியமான பல்லு. ஓகேங்களா? சோ அந்த பல்லுக்கு நடுவுல தான் உங்களுக்கு ஃபுட் மாற்றுறது, அந்த சைடு வழி சொத்தை கூட ஃபார்ம் ஆயிருக்கலாம். சோ இப்ப இந்த சொத்தை ஃபார்ம் ஆயிருக்கா இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாக்குறதுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்ரே வேணும். அந்த எக்ஸ்ரே இருந்தாதான் நமக்கு என்ன ப்ராப்ளம் எக்ஸாக்டா சொல்ல முடியும். சோ நான் இப்போ ஒரு எக்ஸ்ரே ஒண்ணு போடுறேன், நீங்க போய் எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்துருக்கீங்களா? எக்ஸ்ரே வந்துருச்சுங்க. இதுதான் உங்க எக்ஸ்ரே. சரி, பாத்தீங்கன்னா 2 பல்லுக்கு நடுவுல உங்க சொத்தை ஃபார்ம் ஆயிருக்கு. சொத்தை கொஞ்சம் ஆழமா இருக்குங்க. சோ இந்த பல்ல அடைக்க முடியாது. ஆழமா இருக்கிற சொத்தையை நம்ம அடைச்சிட்டோம்னா உங்களுக்கு வலி வரக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த பல்ல ஒண்ணு வேர் சிகிச்சை பண்ணலாம். முன்னாடி இருந்து நார்மலா சிமெண்ட் வச்சு அடைக்கலாம்னு சொல்லிருந்தாங்க. போயிடுச்சு. பல்லோட நெருப்பு வரைக்குமே அந்த சொத்தை போய் பரவிடுச்சு. சோ அதனால வந்து உங்களுக்கு இதை அடைச்சோம்னா வலி வரக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். சோ இந்த பல்ல ஒண்ணா வேர் சிகிச்சை பண்ணணும், இல்லன்னா பல்ல எடுக்கணும். நல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டீங்கன்னா வேர் சிகிச்சை தான். ஓகேங்களா? வேர் சிகிச்சை பண்ணிட்டீங்கன்னா அந்த இருக்கிற பல்ல வந்து பல்ல எடுக்காம அந்த பல்ல கிளீன் பண்ணி உள்ளன்னு கிளீன் பண்ணி மருந்து வச்சு க்ளோஸ் பண்றதா வேர் சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட். சோ இந்த வேர் சிகிச்சை பண்ணிட்டீங்கன்னா பல்ல எடுக்க வேண்டாம், பல்ல அங்கேயே இருக்கும், வலி இல்லாம பண்ணிக்கலாம். இதுதான் வேர் சிகிச்சை. இன்னும் உங்களுக்கு வேர் சிகிச்சை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, வேர் சிகிச்சை ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. முன்னாடி டாக்டர் உங்ககிட்ட வந்துட்டு ரூட் கேனல் பண்ணிக்கலாம் இல்ல பல்லு எடுத்துக்கலாம்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேர் சிகிச்சை பண்ணி காப்பாத்திக்கலாம். பல்லுல 3 லேயர் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கும் போதுதான் உங்களுக்கு பல்ல அடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சொத்தை வந்துட்டு பல்லோட முதல் லேயர்ல இருக்கும் போதுதான் உங்களுக்கு பல்ல அடைக்கலாங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப அடுத்த லேயருக்கு போகும்போதுதான் உங்களுக்கு கூச்சம் இல்ல மைல்டு வலிங்கிற சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. இப்ப அந்த சொத்தை வந்துட்டு உங்க வேறு வரைக்கும் இந்த ஹெட் ஷேப்ல தெரியுது இல்லையா, அதுதான் வந்து உங்க வேறு. இந்த வேறு வரைக்கும் சொத்தை போனனாலதான் உங்களுக்கு வலி அதெல்லாமே வந்து வந்திருக்கு. இப்போ இந்த சொத்தைய வேர்ல இருந்து கிளீன் பண்ணி நம்ம மேலையும் வந்துட்டு கிளீன் பண்ணி நம்ம அடைக்க போறோம். வேரையும் சேர்த்து அடைச்சு க்ளோஸ் பண்றதுதான் வந்துட்டு வேர் சிகிச்சைங்கிற ட்ரீட்மெண்ட். இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து மேல இருந்து இந்த பல்லுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக மெட்டல்லையோ இல்ல வேற பல்லு கலர்லயோ நம்ம வந்து கேப் போட்டுக்கணும். வேர் சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம் அந்த பல்லோட ஸ்ட்ரென்த் வந்து பாதியா குறைஞ்சிரும். அதனால மேல இருந்து இந்த பல்லுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து கண்டிப்பா கேப் போட்டுக்கணும். சரி, அத வந்து நம்ம கிரவுன் சொல்லுவோம். வேற ஏதாவது தொந்தரவு இருக்குதான்னு பாக்குறீங்களா? செக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? பல்லுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன கேப் இருக்குங்க. அந்த கேப்புக்கு நடுவுல போய் இந்த பாக்டீரியாவோ ஃபுட்டோ எல்லாமே போய் அக்யூமுலேட் ஆயிருக்கு. சோ அதை வந்து பிரஷோட கிளீன் பண்ணா போகாது. அதை கிளீன் பண்ணணும்னா நமக்கு வந்து இந்த ஸ்கேலிங்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸ்கேலிங்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த பாக்டீரியா அந்த கரையும் வெளியே போகும். இல்லைன்னா அது போகாது, அப்படியே அக்யூமுலேட் அங்கேயே நிற்கும். சோ அது அப்படியே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பல்லு எகிரி இறங்க ஆரம்பிச்சு. சோ இந்த பாக்டீரியா வந்து ஃபுல்லா எகிர அரிக்க ஆரம்பிச்சு. என்ன ஆட்டோமேட்டிக்கா எகிரி கீழே வரும், பல்லு மேல தெரிய ஆரம்பிக்கும். இது இன்னும் சிவியரா போச்சுன்னா பல்லு ஆடவே ஆரம்பிச்சிடும். அதனால அதை வந்து நம்ம கிளீன் கண்டிப்பா பண்ணிக்கிறோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், என் அக்கா பையன் இருக்கிறான். அவனுக்கு வந்து இப்போதான் பல்லு முளைச்சிட்டு இருக்குது. சரிங்களா? பால் பல்லு தான் முளைச்சிருக்கு. அவனுக்கு என்னென்ன இப்பவே நாங்க வந்து பல்ல பாதுகாக்கணும்னா என்னென்னலாம் பண்ணலாம் டாக்டர்? இப்ப குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஜெனரலாவே வந்து பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கூட்டிட்டு வர்றது எப்படின்னா முகம் ஃபுல்லா வீங்கும் போதோ வலி வரும்போதோ இல்ல ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கப்போதான் கூட்டிட்டு வராங்க. சோ ஜென்ரலி வந்து குழந்தைங்களுக்கு பிட் அண்ட் ஃபிஷர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு ஃப்ளூரைட். இது 2 விஷயமே இருக்கு. இது ரெண்டுமே வந்து நம்மளோட பெர்மனன்ட் டீத்தை பாதுகாக்கிறதுக்காக போடுறது. ஓகேங்களா? சோ
இப்போ இந்த பிட் அண்ட் ஃபிஷர் ஃப்ளூரைடு வந்து உங்களுடைய பெர்மனன்ட் டீத் மட்டும் தான் இது பண்ணும். அது போக மற்ற பல்லு எல்லாமே பால் பல்லுமே நமக்கு ரொம்ப முக்கியமான பல்லு. சோ ஒவ்வொரு டைமும் சின்ன சொத்தனால பால் பல்லு இருந்து நம்ம பால் பல்லு சொத்தை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும். இல்ல அப்படின்னா அது நம்ம ரொம்ப அதிகமா சிவியரா போயிடுச்சுன்னா அந்த பல்லு எடுக்கிற மாதிரி ஆயிடும். அந்த பால் பல்லு தான் நம்மளோட பெர்மனன்ட் டீத்துக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி. சோ அந்த பால் பல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களோட பெர்மனன்ட் பல் வர்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இல்ல நீங்க பல்லை எடுத்துட்டீங்கன்னா ஸ்பேஸ் மெயின்டைன் ஒண்ணு போடணும். அது போட்டதான் அந்த பல்ல வந்து சேவ் பண்ணி நம்மளால வச்சுக்க முடியும். சோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பால் பல்லுமே முக்கியம் தான். ஜென்ரலி பேரண்ட்ஸ் வந்து பால் பல் தானே ஒன்னும் பிரச்சனை இல்லை எடுத்துருங்க அப்படின்னு வருவாங்க. பட் பால் பல்லு முக்கியம். சோ பல்லு வளர ஆரம்பிக்கிறது ஒரு 6 months ஒன்ஸ் செக்அப் பண்றது ரொம்ப நல்லது. சரி.